எல்லா புகழும் உயர்ந்த பண்புகளும் நம்மை படைத்து நமக்கான வேதத்தையும் கொடுத்து தூதரையும் கொண்டு நம்ம நேர்வழி காட்டி கொண்டிருக்கோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நம்ம என்ன பார்க்கணும்னா, குர்ஆன் கூறும் முகமது நபியை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது? முகமது நபி பற்றி எல்லாரும் தெரியும் இல்லையா? முகமது நபி பற்றி எல்லாரும் தெரியும், உலகங்களுக்கு தெரியும். மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் முகமது நபி யார் அப்படின்னு. யாருன்னா இஸ்லாமுடைய நபி. முகமது நபினா இஸ்லாமுடைய நபி அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, அப்படிதான் தெரியும். ஆனா இறைவன் அப்படி சொல்லல. அகிலத்தார் அனைவருக்கும் தூதர் சொல்றான், அகிலத்தார் அனைவருக்கும் அரண்கொடை என்று வரலைங்கிறான். அப்ப நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, முகமது நபினா ஒரு சமுதாயத்துக்கானவர், ஒரு மொழிக்கானவர், ஒரு இனத்துக்கானவர் இல்லையா? அப்போ ஒரு மொழிக்கானவர் அவர் அரபியர், ஒரு இனத்துக்கானவர் ஒரு அரபியர், அவர் இஸ்லாமுக்கானவர், ஒரு மதத்துக்கானவர் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம், அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இதை எந்த ஒரு தூதரையும் எந்த ஒரு நபியும் மதத்துக்காகவோ ஒரு மொழிக்காகவோ ஒரு இனத்துக்காகவோ அனுப்பல. ஒவ்வொரு தூதரையும் உலகத்துல அனைத்து மனிதர்களுக்கான தூதர் அனுப்பணும் இல்லையா? இறைவன் ஒருவன் தானே. இறைவன் ஒருவன் தன்னுடைய தூதரை எப்படி அனுப்புறான்னு சொன்னா, அகிலத்தார் அனைவருக்கும் நேர்வழி காட்டி அனுப்புறான். சரி, இப்ப இந்த குர்ஆன் இறைவனால் இறக்கப்பட்டது, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த குர்ஆன் தெளிவானது, விளக்கமானது, சகல உதாரணம் சொல்லப்பட்டிருக்குதான். இப்ப குர்ஆன் முகமது நபியை பத்தி என்ன சொல்லுது அதை நம்ம பார்ப்போம். யாராவது குர்ஆன் படிச்சிருக்கோம்னா, ஓதிருப்போம், படிச்சிருக்க மாட்டோம், சிந்திரிச்சிருக்க மாட்டோம். நம்மளை ஓதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியே குர்ஆனை ஓதுங்க, ஓதுனா நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, கேட்டா நன்மை அப்படின்னு சொல்லி குர்ஆனை ஓதுன்னு நம்மளை முட்டாளாக்கி வச்சுட்டாங்க. அவ்வளோ அவங்க அது புரிஞ்சுக்கலையே நமக்கு தெரியல, நம்மளை சிந்திக்கூடாம ஆகிட்டாங்க. இப்போ குர்ஆன் சிந்தனைக்குரியது, தெளிவானது, விளக்கமானது, வாழ்க்கைக்கு வழிகாட்டி, இறைவன் தன்னை பற்றி அறிவிக்கிறான், தன் தூதரை பற்றி அறிவிக்கிறான், வேதத்தை பற்றி அறிவிக்கிறான், படைப்பின் நோக்கத்தை பற்றி அறிவிக்கிறான். இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா குர்ஆன் ஓதிட்டே இருக்கும். சிந்திக்கணும். குர்ஆன் சிந்தனைக்குரிய நல்லா சொல்லலாம். சரியா? அல்லாஹ் மனிதர்களிருந்தும், அதாவது மலக்குகளிலிருந்தும் மனிதர்களிருந்தும் தூதரை தேர்ந்தெடுக்கிறான். வானவர்கள், மலக்குன்னா வானவர்கள். நிறைய அரபி வார்த்தைகள் என்ன செய்யறோம் நம்ம அப்படியே புரிஞ்சுக்கிறோம். இப்ப அல்லாஹ்னா அர்த்தம் இலாஹுனா கடவுள், அல்லாஹ்னா அவனை தவிர இல்லை. அல்லாஹு அப்படின்னா ஒருவனை தவிர இல்லை. அல்லாஹ்னா என்ன அர்த்தம்? ஒருவனை தவிர இல்லை. இலாஹு அப்படின்னா கடவுள், அல்லாஹுனா ஒருவனை தவிர கடவுள் இல்லை. இது அந்த அரபி வார்த்தையோட வரும். அதே மாதிரி வானவர்கள் அப்படின்னா அர்த்தம், மலக்குகள்னா வானவர்கள். இப்ப நிறைய அரபி வார்த்தை நம்ம அப்படியே பார்க்கறதால அது ஒரு மதமாக ஆகிப்போம். அல்ல சொன்னா மலக்குகள் இருந்தும் அப்படின்னா வானவர்கள் இருந்தும் மனிதர்கள் இருந்தும் தூதர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். நிச்சயமா அல்லாஹ் செவி வைப்பான் பார்ப்பவன். இறைவன் மனிதனை படைச்சிட்டு மனிதனுக்கு ஒரு காலத்தையும் கொடுத்துட்டு அவனுக்கு ஆன்மாவையும் கொடுக்கப்பட்டிருக்கு, நன்மை தீமை பிரித்து ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதன் அந்த மறந்து வாழும்போது, மறுத்து வாழும்போது உங்களிலிருந்து ஒரு தூதரை எப்படி இறைவன் செய்தி சொல்லி அனுப்புறான். அப்ப வானவர் மூலியமா தூதருக்கும், தூதர் மூலியமா மனிதர்களுக்கும் செய்தி அனுப்புறான். வானவர் மூலியமா தூதர்களை தேர்ந்தெடுத்து தூதர் மூலியமா மனிதர்களுக்கு செய்தி அனுப்புறான். அதான் வேதம். ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் தூதர் வந்துகிட்டே இருக்காங்க, நபிமார் வந்துட்டே இருக்காங்க, வேதம் கொடுக்கப்பட்டே இருக்கு. இந்த வேதம் இறுதி வேதம். இந்த நபி முகமது நபி இறுதி நபி. அதை பத்தி நம்ம குர்ஆன்ல பார்ப்போம். அத்தியாயம் 344. முகமது தூதரை அன்றி அல்லர். முகமது தூதரை அன்றி அல்லர், அவருக்கு முன்னரும் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அப்போ ஒவ்வொரு காரங்களும் தூதர் வந்துட்டே இருக்காங்க. தூதர் நிறைய வந்திருக்காங்க. குர்ஆன்ல சொல்லப்பட்ட தூதர்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா 25, 344. குர்ஆன்ல சொல்லப்பட்ட நபிமாருடைய பெயர்கள் 25, இன்னும் சொல்லப்படாதவங்க இருக்காங்க. அப்ப முகமது தூதரை அன்றி அல்லர், அவருக்கு முன்னர் தூதர் பலர் சென்று விட்டார்கள். அப்புறம் ஒரு புதிதாக கிடையாது. இதுக்கு மேலே எத்தனையோ தூதர் வந்திருக்காங்க, எத்தனையோ நபிமார் வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த நபி இறுதி நபி. ஒரு தூதராக இருந்தா நபியாக இருந்தா. சரியா?
33:40. முகமதுன்ற வார்த்தை 4 இடத்துல குர்ஆன் 4 இடத்துல வரும். முகமது ஒரு சப்ஜெக்டே இருக்கு. 47 அத்தியாயம் வந்து முகமது ஒரு சாப்டர் இருக்கு. சரி, 33:40. முகமது சிறப்புக்குரியவர், உங்கள் ஆண்களில் எவருக்கும் தந்தையா இருக்கவில்லை, எனினும் அல்லாவின் தூதராகவும் நபித்துவத்திற்கு முத்திரையாகவும் இருக்கிறார், இறுதியாகவும் முத்திரையாகவும் இருக்கிறார். அதான் இறுதி நபி. மேலும் அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவன். இப்ப முகமதுன்னு எல்லாம் சொல்றா, உங்க ஆடவர் எவருக்கும் தந்தையா இருக்கவில்லை. அதே மாதிரி அல்லாவின் தூதராகவும் நபித்துவத்திற்கு இறுதியாகவும் முத்திரையாகவும் இருக்கிறார். அப்ப இறுதி நபி, இதுக்கப்புறம் நபி வரமாட்டாங்க. ஒரு வேதம் இறுதியானது, இது இறைவன் சொல்ல நாமே இறைக்கணும், நாமே பாதுகாக்கிறோங்க. சரியா? 34:28. ஒவ்வொரு ஆயத்தா இப்படி குர்ஆன் நமக்கு யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இமாம்கள்லாம் வந்துச்சுன்னா குர்ஆன் ஆயத்தை எடுத்து சொல்லி ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லி புரிய வைக்கணுமா இல்லையா? ஓதிட்டே போயிடுவாங்க, நம்மளும் கேட்டுட்டே இருப்போம், புரியாது, விளங்காது. அப்படிதான் வாக்கிய வச்சுட்டாங்க. 34:28. இன்னும் நாம் உண்மை மனிதகுல முழுமைக்கும் நற்செய்தி கூறுவராகவும். மனிதகுல முழுமைக்குங்கிறான். ஒரு வகுப்பாறு கிடையாது, ஒரு இனத்தாறு கிடையாது, ஒரு மொழி கிடையாது. இன்னும் நாம் உண்மை முஹம்மது நபி சொல்றான், மனிதகுல முழுமைக்கும் நற்செய்தி கூறுவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராகவே அன்றி அனுப்பவில்லை. ஆனால் மனிதர்கள் பெரும்பாலும் அறிய மாட்டார்கள். புரியுதா? நம்ம என்ன சொல்லுவோம், முஹம்மது நபினா யாரு? இஸ்லாமுக்கானவர், ஒரு வகுப்புக்கானவர், அவர் அரபியர், ஒரு மொழி சார்ந்தவர், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்றான், அவர் அகிலத்தார் அனைவருக்கும் அருள் கொடைங்கிறான். ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் தான், எல்லா தூதரும் தான், எல்லா நபிமார்களும். எந்த ஒரு நபியும் அல்லாஹ் ஒரு மதத்துக்கு அனுப்பல, மதத்தை பரமத்துக்காக அனுப்பல, மதத்தை பரமத்துக்கு அனுப்பல, மனித நேயத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் ஒரு இறைவனை பத்தி சொல்றதுக்காக தான் வந்தாங்க. ஆனா ஒவ்வொரு நபிமார் வரும்போதெல்லாம் அவங்க ஒரு மதம் ஆயிட்டாங்க. நபிக்கு பின்னாடி, அந்த தூதருக்கு பின்னாடி ஒரு மதம் ஆயிட்டாங்க, ஒரு இனம் ஆயிட்டாங்க இல்லையா? பிரிவினை ஏற்படுத்துச்சு. ஆனா இதை சொல்றான், இந்த நபி சொல்றான், நாம் உண்மை முஹம்மது நபி சொல்றான், உண்மை மனிதர்கள் முழுமைக்கும் நற்செய்தி கூறுவராகும். நற்செய்தி தான், சலாம் சொல்லதான் வந்தாங்க, நற்செய்தி சொல்ல வந்தாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் மனிதர்களுக்கு நற்செய்தி சொல்ல வந்தாங்க, அதே எச்சரிக்கை செய்ய வந்தாங்க. உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் நெருங்கிட்டு இருக்குது, இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செய்ய வந்தாங்க இல்லையா? 21:107. நாம் உண்மை அகிலத்தார் ஒரு அருள் கொடையாண்டி அனுப்பவில்லை. நாம் உண்மை அகிலத்தாருக்கு ஒரு அருள் கொடையாண்டி அனுப்பவில்லைங்க. அகிலத்தாருக்குங்க, இஸ்லாமியருக்குன்னு சொல்லல, அரபியருக்குன்னு சொல்லல, ஒரு இனத்துக்கு சொல்லல, எல்லா மனிதர்களுக்கானதான் இல்லையா? அப்ப நாம் உண்மை அகிலத்தாருக்கு ஒரு அருள் கொடையா வேண்டி அனுப்பவில்லை. மேலும் நீ நிச்சயமாக மகத்தான் நற்குணமுடையவராக இருக்கிறீர். 68 முகமது நபியை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? நம்ம இவரை கேட்கிறோம், கதைகள் கேட்டுக்கோல, முகமது நபி நிறைய ஹதீஸ் கேட்டுக்கோம். குர்ஆன்ல என்ன சொல்லக்கூடிய பார்க்கணுமா இல்லையா? குர்ஆன்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா கண்ணியமா இருக்கும், தூய்மையா இருக்கும், தூதரை கண்ணியப்படுத்திருப்பான். எந்த ஒரு தூதருடைய மனைவி பேரும் சொல்லல. இப்ராஹிம் சொல்றான், இப்ராஹிமுடைய மனைவி சொல்றான், ஆதம் சொல்றான், ஆதமுடைய மனைவி சொல்றான், முகமதுக்கு உங்களுடைய மனைவின்னு சொல்றான் இல்லையா? அப்ப எந்தோடைய மனைவி பேரும் சொல்லல. ஆனா இங்க நம்ம நிறைய மனைவி பேர் போறோம். முகமது நபிக்கு எத்தனை மனைவி, என்ன வயசு சொல்றாங்களா இல்லையா? எத்தனை பேர் சொல்றாங்க. ஆனா குர்ஆன்ல முகமது நபிக்கு 1க்கு மேற்பட்ட மனைவின்னு சொல்றாங்கல்ல. ஆனா வயசு சொல்லல, அவங்களுடைய பேரும் சொல்லப்படல. சொல்லப்படாத பேர் எங்க தோணுச்சு? அந்த வயசு நமக்கு தேவையில்லை. விஷயம் என்னன்னு சொன்னா, நபி என்ன சொல்ல வந்தாங்க, நம்ம தான் முக்கியமா இருக்கு. சரி, 68:4. நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணமுடையவராக இருக்கிறீர். நற்குணமுடையவராக இருக்கிறார், நல்ல பண்புடையவராகவும் நல்ல குணமுடையவராக நீங்க இருக்கிறீங்க. அப்பெல்லாம் இறைவன் யார் தேர்ந்தெடுக்கிறான்? மகத்தான நற்குணமுடையவராக இருக்கு. அப்ப நல்ல குணங்களை கொண்டதான் அல்லாஹ் மனிதர் தேர்ந்தெடுக்கிறான். சரியா? அதாவது இப்ராஹிம் நபி வந்து சில வழிபாட்டில் இருக்கிறாங்க, சிந்திச்சு பாக்குறாங்க. அப்புறம் தனியா இரவுல போறாங்க, இரவு பாக்குறாங்க, சந்திரனை பாக்குறாங்க, இதுதான் இறைவனா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நட்சத்திரத்தை பாக்குறாங்க, அதுதான் இறைவனா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சூரியனை பாக்குறாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து இதெல்லாம் இறைவன் கிடையாது, இதெல்லாம் யார் படைத்தானோ அவன் என் இறைவன் சொல்றாங்களா இல்லையா? அதே மாதிரிதான் முகமது நபியும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சிந்திக்கிறாங்க. 2:146. நிச்சயமா நான் முகதும் அடிக்கடி வானத்தை நோக்கி காணிக்கிறோம். எப்படி இப்ராஹிம் நபி வானத்தை பார்த்தாங்களோ, சிந்திச்சாங்களோ, இறைவனை பத்தியான தேர்தல் இருந்ததோ, அதே மாதிரி எல்லா நபிமாரும் இருந்தது. முகமது நபி என்ன செய்றாங்க? அல்லாஹ் சொல்றான் 2:144.
நிச்சயமாக நாம் உன் முகம் வானத்தை நோக்க காண்கிறோம். நீர் விரும்பும் உங்களுடைய இதயத்தின் திசையில் உண்மை தீர்க்கமாக திருப்பி விடுகிறோம். கிப்லா, கிப்லானா திசை. கிப்லானா மேற்கு நினைச்சிருக்கோம், கிப்லானா திசைன்னு அர்த்தம். சரியா? அவ்வளவு சொல்றான், நிச்சயமாக நாம் உங்களுடைய முகம் வானத்தை நோக்க காண்கிறோம். நீங்க மேல பார்த்துட்டே இருக்கிறீங்க, இறைவனை தேடிக்கிட்டே இருக்கீங்க. நீ எங்க சிந்திக்கிறீங்களோ அங்க உள்ள திரும்புங்க, உள்ள திரும்புங்க. அங்க உணர்வு, அங்க உங்களுக்கு வகை அறிவிக்கப்படும். சரியா? எனவே நீர் விரும்பும் உங்களுடைய இதயத்தின் திசையில் உண்மை தீர்க்கமாக திருப்புகிறோம். திருப்பிடானா? சரி. 42 51 52 அத்தியாயம் 42 52 51 52. அல்லாஹ் எந்த மனிதனிடத்திலும் வகி உள்ளுணர்வாகவோ அல்லது மறைவில் திரைக்கப்பால் இருந்தோ தான் விரும்பியதை தான் அனுமதியும்படி உணர்வூட்டக்கூடிய ஒரு தூரை அனுப்பி அன்றி பேசுவதில்லை. நிச்சயமா அல்லாஹ் அவன் உயர்ந்தவன், ஞானமுடையவன். சொல்றான், அல்லாஹ் நேரடியாக பேசலைங்கிறான். எந்த மனிதத்தையும் நேரடியாக பேசல, தூதத்தையும் பேசல, வானவர் மூலியமா பேசுறான். வானவர் மூலியமா பேசுறான், உணர்வு மூலியமா பேசுறான், மறைவில் இருந்து பேசுறான். அப்ப அல்லாஹ் எந்த மனிதத்திலும் வகி, அதாவது உள்ளுணர்வாகவோ அல்லது மறைவில் இருந்தோ அல்லது தான் விரும்பியதை தான் அனுமதியின்படி உணர்வூட்டக்கூடிய தூதரை அனுப்பி அன்றி பேசுவதில்லை. அப்ப என்ன சொல்ற, வானவர்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்து தூதரை தேர்ந்தெடுக்கிறான். அப்ப வானவர் மூலியமா தூதருக்கு செய்தி அனுப்புறான், அந்த தூதர் மூலியமா மனிதர்களுக்கு செய்தி அனுப்புறான். இல்லையா? அது கீழே போற 42 52. இவ்வாறே நாம் நம்முடைய கட்டளையில் உயிரோட்டமானதை உணர்வுகள் வகி மூலமாக உமக்கு அறிவிக்கின்றோம். வகி மூலமா அறிவிக்கிறாங்க, அவங்களுக்கு வகி இறங்குது. அதை பத்தி அல்ல என்ன சொல்றான்னா, உமக்கு வகி அறிவிக்கின்றோம். வேதம் என்பதோ இறைவனை நம்புவது என்பதோ என்னவென்று நீர் அறிவராக இருக்கவில்லை. இதுக்கு முன்னாடி வேதம்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, இறைவன் நம்புவது என்னன்னு தெரியாது. இல்லையா? அவ்வளவு சொல்றான், வகியா உனக்கு அனுப்புறேன், தேர்ந்தெடுக்கிறேன். ஏன்னா நற்குணமுடையவரா இருக்கிறீங்க, நான் தேர்ந்தெடுக்கிறேன். தேர்ந்தெடுத்துட்டு இவ்வாறே நம்முடைய கட்டளையில் உயிரோட்டமானதை வகி மூலமாக உமக்கு அறிவிக்கின்றோம். வேதம் என்பதோ இறைவனை நம்புவது என்பதோ, அதாவது ஈமான் கொள்வது என்பதோ என்னவென்று நீ அறிவராக இருக்கவில்லை. எனினும் நாம் அறிவிப்பை ஒளியாக ஆக்கி நம் அடியாரில் நான் விரும்புவோருக்கு இதை கொண்டு நேர்வழி காட்டுகிறோம். நிச்சயமா நீ நேரான வழியை காண்பிக்கிறீர். அதான் சொல்றீங்க, நேரான வழியை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்க மக்கள் நேரான வழியை காட்டுங்க. அப்ப வகிரா என்ன? உணர்வு. இல்லையா? அப்ப இறைவனை யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவங்களுக்கு உணர்வு விட்டுறான். அப்ப முகமது நபியை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வேதத்தை அறிவிக்கிறான், வகி மூலமா அறிவிக்கிறான், உணர்வு மூலமா அறிவிக்கிறான். அப்ப இறைவன் நேரடியாக பேசல, ஜிபில் மூலியமா பேசுறான். இல்லையா? அப்ப இறைவன் தன்னுடைய செய்திகள் எப்படி அறிவிக்க நினைக்கிறானோ அப்படி ஆடுறான். 42 3 42 இவ்விதமாகவே அல்லாஹ் உமக்கும் உங்களுடைய முன் இருந்தவர்களுக்கும், உங்களுக்கும் சரி உங்களுடைய முன்னா இருந்தவர்களுக்கும் சரி வகி அருளினோம், அதாவது வகி உள்ளுணர்வாக அருளினோம். அவனை மிகைத்தவன் ஞானம் மிக்கவன். ஒவ்வொரு தூதத்தையும் அழைச்சிடான், வகி மூலமா பேசியிருக்கான், நேரடியாக பேசல. இல்லையா? எதுக்கு பேசணும் அப்படின்னா, மனிதர்களை படிச்சுட்டு மனிதனுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, மனிதன் வரம் மீறி வாழ்ந்துட்டு இருக்கிறான், இணைவித்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்ப என்ன செய்யறான், அந்த காலம் பறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய கருணை கொண்டும் இரக்கத்தை கொண்டும் தூதர்களை கொண்டு என்ன செய்யறான், மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்யறான், உபதேசம் பண்றான். அதுக்குதான் தூதர் வராங்க. அப்ப ஒவ்வொரு தூதர் எதை சொல்ல வந்தாங்க, எத்தனை நபிமார் வந்திருக்காங்க, எத்தனை வேதங்கள் வந்திருக்கு, என்ன சொல்ல வந்துச்சு அப்படின்னா அல்லாஹ்வை விருதினால் நம்புங்கள். இதுதான் கரு. தூதர்கள் பல வந்திருக்கலாம், வேதங்கள் பல வந்திருக்கலாம், ஆனா அங்க கரு என்னன்னு சொன்னா, படைத்த ஒரு இறைவனையும் உங்களுக்கு வழங்கக்கூடாத நீதி தீர்ப்பினால் அதுக்கு அஞ்சு கொள்ளுங்க. இதுதான் தான், இதுதான் வேதம் கிடையாது. 87 6 நான் உனக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்போம், அதெல்லாம் நீ அதை மறக்க மாட்டேன். சொல்ற நான் உங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்குறேங்கிறான். மோகனை விட்டு சொல்ற நான் உங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்போம், வேதத்தை கற்றுக் கொடுப்போம், அதெல்லாம் நீ மறக்க மாட்டேன். ஒரு ஆழமான வசனம் பாருங்க. சொல்ல நான் உங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பேன், வேதத்தை கற்றுக் கொடுப்பேன், அதெல்லாம் நீ அதை மறக்க மாட்டீங்க. சரியா? இப்ப நபிட சொல்றான், என்ன சொல்றான், 46 9 முஹம்மது நபி சொல்றாங்க. ஒவ்வொரு வசனமும் முஹம்மது நபி பேசுனதுதான். சரியா? குர்ஆன்ல நம்ம எந்த வசனம் தான் இது அறிவிப்பாளர் யாருன்னா முஹம்மது நபி. தூதர்களில் நான் புதிதாக வந்தவன் அல்ல, முஹம்மது நபி சொல்றாங்க. தூதர்களில் நான் புதிதாக வந்தவன் அல்ல, மேலும் என்னை பற்றியோ உங்களை பற்றியோ என்ன செய்யப்படும் என்பதை நான் அறிய மாட்டேன்.
மறைவான எனக்கு தெரியாது. அப்படி என்னை பற்றியோ உங்களை பற்றியோ என்ன செய்யப்படும் என்று நான் அறிய மாட்டேன். எனக்கு என்ன வகையாக அறிவிக்கப்படுகிறதோ அதை தவிர நான் பின்பற்றவில்லை. எனக்கு என்ன அறிவிக்கப்படுது வேதம், இந்த குர்ஆன் எனக்கு எது அறிவிக்கப்படுச்சோ அதை தவிர வேற எதையும் பின்பற்றவில்லை. தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வன் அன்றி நான் வேறில்லை என்று நீர் கூறுவோம். அதான் சொல்லிட்டான். நான் புதுசா வந்தா கிடையாது, எனக்கு எத்தனையோ தூதர் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ நபிமார் வந்திருக்கிறாங்க. அதனால அந்த வரிசையில இப்ப நானும் உங்கள்ட்ட வந்திருக்கிறேன். சரியா? ஆனா என்னை பற்றி உங்களை பற்றியோ என்ன செய்யணும் எனக்கு தெரியாது, எனக்கு மறைவானலாம் தெரியாது. அல்லாஹ் எதை அறிவிக்கிறானோ அதை அவங்க சொல்ல வேண்டியது என் கடமை. தூதருடைய கடமை என்ன? அல்லாஹ் எதை அறிவிக்கிறானோ சொல்ல வேண்டியதே கடமை. அப்ப இதுவே என்னுடைய நேரான வழியாகும், ஆக இதனையே பின்பற்றுங்கள், இதனுடைய வழியில பின்பற்ற வேண்டாம். இந்த குர்ஆனை பத்தி சொல்றாங்க. இதுவே என்னுடைய நேரான வழியாகும், ஆக இதனையே பின்பற்றுங்கள், இதன் வழியை நீங்க பின்பற்ற வேண்டாம். அவை அல்லாஹ் வழியை விட்டு பிரித்து விடும். அப்ப நபியுடைய வாழ்க்கை எதுவாக இருந்துச்சு? குர்ஆனா இருந்துச்சு. அப்ப நபியை பின்பற்ற என்ன செய்யணும்? குர்ஆனை பின்பற்றும். இப்ப முஹம்மது நபி என்ன சொல்றாங்க? தூதர்களில் நான் புதிதாக வந்தவன் அல்ல, நான் புதுசா வரலப்பா, எனக்கு எத்தனையோ தூதர் வந்திருக்கிறாங்க. மேலும் என்னை பற்றியோ உங்களை பற்றியோ என்ன செய்யப்படும் எனக்கு தெரியாது, சொல்ல வேண்டியது எனக்கு கடமை. அப்படிதானே? எனக்கு அறிவிக்கப்பட்டதை தவிர, எனக்கு வகையா அறிவிக்கப்பட்டது அதை தவிர நான் எதையும் பின்பற்றவில்லை. இதை தவிர குர்ஆனை தவிர எதையும் பின்பற்றலைன்றாங்க. இந்த குர்ஆனை தவிர நான் வேற எதையும் பின்பற்றல. சரியா? தெளிவாக அச்சமுட்டு எச்சரிக்கை செய்வன் அன்றி நான் வேறில்லை என்று கூறு. இப்ப அல்லாஹ் சொல்றான் 6:54 6:54 நம்முடைய வசனங்கள் மீது வாழ்பவர்கள், நம்பிக்கொண்டவர்கள், நம்முடைய அத்தாட்சிகள் மீது நம்முடைய வசனங்கள் மீது வாழ்பவர்கள் உம்மிடம் வந்தால் சலாமுன் அலைக்கும், சலாம் சொல்றான். நபியருக்கு வந்திருக்காங்க, நற்செய்தி கூட தான் வந்திருக்காங்க. அப்ப யாரெல்லாம் வசனத்தை நம்புறாங்களோ, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டாங்களோ அவருக்கு சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறுவோம். நபிக்கு சொல்றான். யார் அல்லாஹ்வையும் மிருகாலை ஏற்றுக்கொள்றாங்களோ, வானவரை ஏற்றுக்கொள்றாங்களோ, இன்னும் நபிமாரை ஏற்றுக்கொள்றாங்களோ, வேதத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அவருக்கு என்ன சொல்றா? சலாம் சொல்லுங்க. அப்ப நம்முடைய வசனங்கள் மீது வாழ்பவர்கள் உம்மிடம் வந்தால் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறும். உங்கள் இறைவன் கருணை புரிவதை தன் மீது கடமையாய் கொண்டான். என்ன சொல்றாங்க? கருணை புரிவதை தன் மீது கடமையாய் கொண்டான். உங்கள் எவரேனும் அறியாமையினால் ஒரு தீமை செய்துவிட்டு அதற்கு பின் தவற்றை விட்டு திரும்பிக் கொண்டால், அந்த தவறை விட்டு திரும்பிக் கொண்டால் நிச்சயமா அவன் மன்னிப்பவனால் மிக்க கருணையுடையவனாக இருக்கின்றான் என்று கூறும். ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ் போய் கூறும் யாருக்கு? நம்பி கொண்டு போய் சொல்லுங்க, நிராகரிப்புகளை எச்சரிக்கை செய்யுங்க. அப்ப இறைவன் தன் மீது கருணை தன் மீது கடமையாய் கொண்டான். மனித செய்த தவறுக்காக உடனுக்குடன் பிடிப்பது இல்லைங்கிறான். மனித செய்த தவறுக்காக உடனுக்குடன் பிடிக்கிறது இல்லை, ஒரு காலம் வரை விட்டு வைக்கிறேன், நீங்க திரும்பத்துக்கும் வருவதற்கும் இல்லையா? அப்ப உடனுக்குடன் பிடிச்ச என்ன ஆகும்? உலகத்தை ஒரு வீடு மிஞ்சிருக்கான்னு சொல்றோம். அப்ப கருணை தன்மை கடமை என்ன சொல்றோம்? இறைவன் மன்னிப்பவனா இருக்கான், கருணையாளனா இருக்கான், இறக்க முடியவனா இருக்கான். நீங்க திருந்தீங்கன்னா வருவதற்கும் அல்ல ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கான், மன்னிக்க விரும்புகிறேங்கிறான். இதுதான் நபியை சொல்றான். கருணை தன்மையை கடமையாய் கொண்டான். உங்கள் எவரேனும் அறியாமையினால் ஒரு தீமை செய்துவிட்டு அதற்கு பின் தவறை விட்டு திருத்தி கொண்டால் நிச்சயமா அவன் மன்னிப்பவனால் மிக்க கருணையா இருக்கின்றான். இல்லையா? அப்ப இறைவனை பற்றி அறிவிக்க தான் வராங்க. அப்படியே இறைவனா யாரு, படைப்பின் நோக்கம் என்ன, அவனுடைய கருணை என்ன, அவனுடைய இறக்கம் என்ன, அவனுடைய அருள்னா என்ன, அவனுடைய ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி நபி நமக்கு சொல்லதான் வந்திருக்காங்க. இப்ப இந்த குர்ஆனை கொண்டுதான் நபி அறிய முடியும். குர்ஆன் இல்லாம நபி அறிய முடியாது. குர்ஆனை கொண்டு இறைவனை அறிய முடியும். குர்ஆன் இல்லாம இறைவனை அறிய முடியாது. குர்ஆனை கொண்டுதான் படைப்பின் நோக்கம் அறிய முடியும். குர்ஆன் இல்லாம படைப்பின் நோக்கம் அறிய முடியாது. இல்லையா? இப்ப இந்த குர்ஆன் அப்படின்றது சிந்தனைக்குரியது, வாழ்க்கைக்கு வழிகாட்டி, உள்ளச்சமுடையருக்கு நேர் வழிகாட்டும். உள்ளச்சமுடையர் மட்டும்தான் நேர் வழிகாட்டும். தூய்மையாளர்களை தவிர, உள்ள தூய்மையாளர் தவிர குர்ஆன் இருக்க முடியாத சொல்றான், விளக்கு பெற முடியாதுங்கிறான். இப்ப யாருக்கு உள்ளச்சம் இருக்குதோ, பயபக்தி இருக்குதோ அவருக்கு கூட இந்த குர்ஆன் வெளிகாட்டும். சரியா? 6:48 அத்தியாயம் 6:48. மேலும் நற்செய்தி கூறுவராகவும் எச்சரிக்கை செய்வராகவும் அன்றி நாம் தூதர்களை அனுப்பவில்லை. என்ன சொல்றான்? நற்செய்தி கூறுவதற்கு தான். யார் நம்பிக்கொண்டு நல்ல செய்தி செய்கிறார்களோ அவங்க நற்செய்தி. நற்செய்தி என்ன? அல்லாஹ்விடத்துல இருந்து சலாம், உங்கள் மீது சலாம் உண்டு, இறைவனுடைய சலாம் உண்டாவதாக. அப்ப மேலும் நற்செய்தி கூறுவராகவும் எச்சரிக்கை செய்வராகவும் அன்றி நாம் தூதர்களை அனுப்பவில்லை. எனவே எவர் நம்பி சீர்திருத்தி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அச்சமுள்ள துக்கப்பட மாட்டார். யார் இந்த நபியை நம்பி, இந்த வேதத்தை நம்பி, இதனுடைய வாக்கை நம்பி தன்னை சீர்திருத்தி கொண்டார்களோ அவர்கள் அச்சமில்லை, அவர் துக்கப்பட மாட்டார். இதனுடைய வாக்கை தான்
நமக்கு நபியும் தெரியாது, வேதமும் புரியாது இல்லையா? என்ன சொல்றோம்? கேட்டுட்டோம், நம்பிட்டு அவ்வளவுதான். ஒவ்வொரு தனித்தனியா குரானை படிக்கல, சிந்திக்கல, உணரல. இந்த குர்ஆன் மூலியமா மட்டும்தான் நபி அறிய முடியும், நபி அடையாளம் காணும். இந்த குர்ஆன் மூலியமா மட்டும்தான் நம்ம ஈமானா என்னன்னு தெரியும், நம்பிக்கை என்னன்னு தெரியும். இந்த குர்ஆனை கொண்டுதான் நம்ம இறைவன் யாருன்னு அறிய முடியும். நம்ம வெறுமனே வச்சிருவோம் முன்னோர்களையும் மூதாதைகளையும் பின்பற்றி எதை சொன்னாலும் கேட்டே போயிடக்கூடாது. நாளைக்கு எல்லாம் கேட்பான், உன் ஈடாய்ச்சி கொடுக்கவில்லையா, உங்க தூதர் வரவில்லையா கேட்பானா? கேட்க மாட்டான். சிந்திக்க போட்டு ஈடாய்ச்சி கொடுக்கவில்லையா, உங்க தூதர் வரவில்லையா, வேதம் கொடுக்க முடியான்னு கேட்போம். என்ன பதில் சொல்லுவோம்? நம்ம தான் வேதத்தை ஓதிட்டே போறோமே. ஓதுறவங்க இருக்காங்க, ஓதாதவங்க இருக்காங்க. பொத்தி முத்தம் வச்சுட்டு வச்சிருது, துணி போட்டு மூடி வச்சிருது, பத்திரமா வச்சுக்கிறது, இப்படி ரொம்ப மதிப்பா வச்சுக்கிறோமா, ரொம்ப கண்ணியமா வச்சுக்கணும் சொல்லி பத்திரமா எங்கேயாச்சும் மேல வச்சிருது. டெய்லி குரானை படிக்கிறோமா இல்லையா? டெய்லி போன் எடுக்கிறோம், மொபைல் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், என்ன படிக்கிறோம், உலகத்தில் எல்லாமே மூழ்கி போய் கிடக்கிறோம். ஆனா மறுமைக்கானது இந்த குரான் டெய்லி எடுக்கிறோமா, படிக்கிறோமா, படிச்சு சிந்திக்கிறோமா, அது உணர்றோமா, அது நான் எங்க இருக்குன்னு பாக்குறோமா? யாரும் பார்க்கல. என்ன நினைச்சிட்டோம்? கேட்டா நன்மை இருக்கு, ஒரு டேப் கார்டில் போட்டுவோம் இல்லையா, ரெக்கார்டிங் போட்டு விட்டு அது கேட்டே இருக்கு. அரபியில் ஓதுவாங்க, ஒன்றும் புரியாது. நம்ம நினைச்சிடும் வீட்டில் போட்டு விட்டாச்சு, கடைகளில் போட்டு விட்டாச்சு, யாசின் ஓதுது, ஆயத்தில் குடிச்சு ஓதுது, இப்படிதான் அரபியில் ஓதிட்டு இருக்கு. நமக்கு புரியாது, போட்டு நம்ம மேலே செஞ்சுட்டே இருக்கும். அது சிந்திச்சாதான் ஒரு பயம் வரும், உள்ளட்சம் வரும், பயபக்தி வரும் இல்லையா? 6:48 மேலும் நற்செய்தி கூறுகிறாவும் அச்சமுட்டு எச்சரிக்கை செய்வராமாண்டி நாம் நம் தூதர்களை அனுப்பவில்லை. எனவே எவர் நம்பி சீர்திருத்தி நடந்தார்களோ அவர்கள் அச்சமுறை துக்கப்பட மாட்டார். இப்ப இறைவன் என்ன செய்றான்? நபிக்கு யாரை பின்பற்ற சொல்லலாம்? இப்ராஹிம் நபி பின்பற்ற சொல்லலாம். முகமது நபியை இப்ராஹிம் பின்பற்ற சொல்லலாம். அதையும் பார்ப்போம். அத்தியாயம் 16:123. பின்னர் நேர்மையாளரான இப்ராஹிமின் வழிமுறையை நீ பின்பற்ற வேண்டும் என்று நாம் உமக்கு வழி அறிவித்தோம். யாருக்கு? முகமது நபி. யாரை பின்பற்ற சொல்றான்? இப்ராஹிம் நபியை பின்பற்ற சொல்றான். அவர் இணையவர்களாக இருக்கவில்லை இல்லையா? அப்ப நேர்மையாளரான இப்ராஹிம் வழிமுறையை முகமதே நீர் பின்பற்ற வேண்டும் என்று நாம் உமக்கு வழி அறிவித்தோம். அவர் பெருமகளூர் இருந்தவில்லை. யாரு? இப்ராஹிம் நபி பெருமகளூர் இருந்தவில்லை, இணைவிப்பரா இருந்தவில்லை, பணிவிடுவராக இருந்தார், உற்று நோக்கிறா இருந்தார், இறைவனை முன்னோக்கரா இருந்தார் இல்லையா? இப்படி நிறைய அவர் இப்ராஹிம் பெற்றார். அப்போ நபீன சொல்றாங்க, முகமது நபி சொல்றாங்க 6:61 கூறும் மெய்யாகவே என் இறைவன் எனக்கு நேரான பாதையால் வழிகாட்டினான். அது மிக்க உறுதியான வாழ்க்கை பாதையாகும். இப்ராஹிம் நேர்மையான வாழ்க்கையாகும். அவர் இணையத்தில் ஒருவராக இருக்கவில்லை. முகமது நபி சொல்றாங்க, நான் யாரை பின்பற்றேன்னா என்னை இறைவன் இப்ராஹிம் பின்பற்ற சொல்றான் இல்லையா? அவர் எப்படி இருக்காரு? அவர் இணைப்புறவராக இருக்கவில்லை. அப்ப நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம், எது பார்க்காத விஷயம்? முகமது நபி இப்ராஹிம் நபியை பின்பற்ற சொல்றாங்க, நமக்கு தெரியாது. முகமது நபி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 3:95 நீர் கூறும் அல்லாஹ் உண்மையை கூறுகிறான். ஆகவே நேர்வழி சென்ற இப்ராஹிம் பாதையை பின்பற்றுங்கள், அவர் இணைப்பு உருவாக்கவில்லை. முகமது நபி சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு நேர்வழி காமிச்சுட்டான், அது இப்ராஹிமுடைய வாழ்க்கை முறையா இருக்குது. இப்ப நான் அதை பின்பற்றுறேன், நீங்களும் அதை பின்பற்றுங்க. எப்படி? நீர் கூறும் அல்லாஹ் உண்மையை கூறுகிறான். 3:95 ஆகவே நேர்வழி சென்ற இப்ராஹிம் பாதையை பின்பற்றுங்கள், அவர் இணைப்பு உருவாக இருக்கவில்லை இல்லையா? அப்ப முகமது நபி எப்படி தெரிஞ்சுக்கணும்? குர்ஆனை கொண்டுதான் முகமது நபி யாரு, முகமது நபியுடைய செய்தி என்ன, அவங்க எதை பின்பற்றுறாங்க, யாரை பின்பற்றுறாங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? 3:84 அல்லாவையும் எங்கள் மீது அருளப்பட்டதையும் இன்னும் இப்ராஹிம், இஸ்மாயில், இசாக், யாக்கூப் அவரின் சந்ததி மீது இறக்கப்பட்டதையும் இன்னும் மூசா, ஈசா இன்னும் மற்ற நபிமார்களுக்கு அவர்கள் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டதையும் நாங்கள் நம்பிக்கொள்கிறோம். அவர்களில் எவரொருவரையும் பிரித்து வேற்றுமை பாரமாட்டோம். மேலும் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் சமாதானம் அடைந்தவர்கள் ஆவோம் என்று நீர் கூறுவீராக. முகமது நபி சொல்றான். என்ன சொல்றான்? யார் யாரெல்லாம் பாருங்க, அல்லாவையும் எங்கள் மீது அருளப்பட்ட இந்த வேதத்தையும் இப்ராஹிம், இஸ்மாயில், இசாக், யாக்கூப் அவர்கள் மீதும் அவரின் சந்ததி மீதும் இறக்கி வரப்பட்டதையும் இன்னும் மூசா, ஈசா மற்ற நபிமார்கள் அவருடைய இடமிருந்து இறக்கப்பட்டதையும் நாங்கள் நம்பிக்கொண்டோம். எல்லா வேதையும் நம்ம சொல்லலாம், எல்லா நபிமாரையும் நமக்கு சொல்லலாம் இல்லையா? யாரையும் வேற்றுமை பார்க்க கூடாது.
அப்ப அவர்கள் எவர் ஒருவரையும் பிரித்து வேண்டுமே பாராட்ட மாட்டோம், நாங்கள் அவனுக்கு முற்றிலும் சமாதானம் அடைஞ்சலாகும் என்று கூறுவதாக. யார் சொல்றா? முஹம்மது நபி அல்லாஹ் சொல்றான். இதுவரைக்கும் நம்ம படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோமா? புரிஞ்சிருக்கோமா நமக்கு? அடுத்து 368. நிச்சயமாக மனிதர்களில் இப்ராஹிமுக்கு மிகவும் நெருக்கமானவர். என்ன சொன்னால? நிச்சயமாக மனிதர்களில் இப்ராஹிமுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அவரை பின்பற்றி வரும் இந்த நபியும், இந்த முஹம்மது நபி இப்ராஹிம் நபியை பின்பற்றி வரும் அவர் நெருக்கமானவர்கள் இந்த நபியும் முஹம்மது நபியும் நம்பிக்கொண்டவருமே ஆவார்கள். யார் அவங்க? முஹம்மது நபி நம்பிக்கை கொள்றாங்களோ அவரும். சரியா? அவர் இப்ராஹிம் நெருக்கமான யாரு? அவரை பின்பற்றியவர் இந்த முஹம்மது நபி. இந்த முஹம்மது நபியை பின்பற்றியவரும் நம்பிக்கொண்டவரும் ஆவார். மேலும் அல்லாஹ் நம்பிக்கொண்டவரின் பாதுகாவலா இருக்கின்றான். சரியா? இப்ப 33 56 இதுதான் நம்ம இந்த ஆயத்தை நம்ம சிந்திக்க வேண்டியதா. இந்த நபி மீது 33 56 இந்த நபி மீது அல்லாஹ் அருள் புரிகிறான். வானவர்களும் அவர்களுக்கு அருளை தேடுகின்றனர். நம்பிக்கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது நற்செயலை கொண்டும் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று கூறுங்கள். அதாவது சலாம் சொல்லி சலவாத்து சொல்லுகள் வரும். மற்ற குர்ஆன்ல எப்படி வரும்? அல்லாஹ் இந்த நபி மீது அருள் புரிகின்றார், வானவர்களும் அருளை தேடுகின்றனர். நம்பிக்கொண்டவர் நீங்களும் அவர் மீது சலவாத்து சொல்லி சலாம் சொல்லுகள் வரும். இந்த ஒரு வசனத்தை வச்சு என்ன செய்யறாங்கன்னா, நபி மீது சலாம் சொல்றேன், சலவாத் சொல்றேன்னு சொல்லி நிறைய புகழ் பாடிட்டு இருக்கிறாங்க. நபியை புகழ்ந்து பாடுறாங்க, நபி பிறந்தநாள் கொண்டாடுறாங்க இல்லையா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நபி பிறந்தநாள் சொல்லி நிமிரா நபி கொண்டாடுறாங்கல்ல. கிறிஸ்டின்லயும் என்ன சொல்றாங்க? கொண்டாடுவாங்க, அவங்களுடைய தூதரை கொண்டாடுவாங்க. மற்ற மாத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிள்ளையார் சுத்தி வந்துச்சு. என்ன செஞ்சாங்க? விநாயகரை செஞ்சாங்க, கல்லுல செஞ்சாங்க, மண்ணில் செஞ்சாங்க. ஒரு 10 நாள் கொண்டாடுவாங்க. திருப்பி கொண்டு போய் கடல்ல போட்டு கரைச்சிருவாங்க, இல்லை தண்ணியில போட்டு கரைச்சிருவாங்க. அப்போ அவங்களும் அந்த சடங்கு தான் செய்யறாங்க. இன்னொரு மதமும் அந்த சடங்கு தான் செய்யுது. இஸ்லாம் மதம் என்ன செய்யுது? சடங்கற்ற மார்க்கிறது. ஆனா இங்க என்ன செய்யறாங்க? முஹம்மது பிறந்தநாள் கொண்டாடுற பேர்ல நிறைய எப்படி மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள், நபி சொல்லாத விஷயங்கள். சரியா? அவ்வளவு இணைப்பு தானே. நபியை புகழ்ந்து பாடுறேன்னு சொல்லி சலாத் சொல்ற பேர் புகழ்ந்து பாடுறாங்க. இங்க குர்ஆன் முதல்ல என்ன சொல்லுது? அனைத்து புகழும் அகில அல்லாஹ்வுக்கு, அவருக்கு மட்டும்தான் எல்லா புகழும். அவனை தவிர யாரையும் புகழக்கூடாது. அப்படித்தானே? அப்ப நபி சொன்னாங்களா? நம்மளை புகழ சொன்னாங்களா? ஆனா சொல்றாங்க, நபி வந்து சொன்னாங்களா, யாரு தொழுகைக்கு முன்னாடி பின்னாடி என் மீது சலாத் சொல்றாருந்தோ, அதாவது என்னை புகழ்ந்து பாடுகிறார்களோ, அவரோட நான் இறுதி நாள்ல அவரோட நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதாக சொல்றேன். இது எல்லாமே நபி சொன்னதாக செய்திதான் தவிர அல்லாஹ் சொன்னதாக நபி சொன்னது குர்ஆன். ஆனா நபி சொன்னதாக சொன்னது எல்லாமே நிறைய கதைகள் இருக்கு. சரி, அப்ப நபி மீது சலாத் சொல்றதுன்னா என்ன? சலாம்னா முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும். சலாம்னா என்ன? உங்கள் மீது சலாம், சாந்தி உண்டாவதாக. இப்ப யாருக்கு யார் சலாம் சொல்றோம்? குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சலாம் சொல்றான், நபி மீது சலாம் சொல்றான், தன்னுடைய தூதர் மீது சலாம் சொல்றான், நம்பிக்கையாளர் மீது சலாம் சொல்லி அனுப்புறான். ஆனா நாம நபி மீது சலாம் சொல்றான் இல்லையா? நபிக்கு வந்து அல்லாஹ் அருள் புரிஞ்சுட்டேங்கிறான். அல்லாஹ் அருள் புரிஞ்சுட்டான், தேர்ந்தெடுத்துட்டான். இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்க? சொர்க்கத்துல இருக்கிறாங்க. அடைய முடியாத ஒண்ணு அடைஞ்சிட்டாங்க. அப்படிதான். அதோட அடையாது ஒண்ணுமே கிடையாது. சொர்க்கத்தோட அடையாது இருக்கானா? இல்ல. இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யறோம், உங்கள் மீது சலாம் உண்டாதாக, உங்க குடும்பத்தார் மீது சலாம் உண்டாதாக, உங்களுக்காக நான் துவா செய்யறேன்னு சொன்னா நம்ம துவா செய்யறதுக்கு நம்ம தகுதி இருக்கா? ஒரு செல்வந்தர் இருக்கிறார், சரியா? இறைவனோட அருளை பெற்றவர் இருக்கார். ஒரு மிஸ்கின் இருக்கிறார், மிஸ்கின் ஒரு ஏழை இருக்கிறார். இப்ப ஒரு செல்வந்தர் வந்து அந்த ஏழைக்கு உதவி செய்யறாரு. இப்ப இவரே செய்யறாரு, வறுமையில இருக்கக்கூடிய அவர் என்ன செய்யறாரு? உங்கள் மீது உங்களுக்கான துவா செய்யறேன், பிரார்த்தனை பண்றேங்கிறார். இது சரியா இருக்குமா? ஏன்னா இறைவன் அவர் அருளை புரிஞ்சிருக்கான், அவர் இவர் உதவி செய்யறாரு. அப்ப இவர் தான் செய்யணும், நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி அந்த உணவு கொடுக்கணும். ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, உங்கள் மீதும் குடும்பத்தார் மீதும் சலாம் உண்டாவதாக நான் இறைவன்கிட்ட துவா செய்யறேங்கிறார். அப்ப அருளை பெற்ற ஒருத்தர், அருள் இல்லாத ஒருத்தர், அருளை பெற்றவருக்காக அருள் இல்லாத துவா செய்ய முடியுமா? சிந்திக்குமா இல்லையா? உங்கள் மீது நபி மீது சலாம் உண்டாவதாக, குடும்பத்தார் மீது சலாம் உண்டாவதுன்னா நபி அருளை பெற்றுட்டாங்க, அவங்க அடைவது இனிமே இல்லை, எல்லாம் அடைஞ்சிட்டாங்க, அவங்க மேலான இடத்துல இருக்கிறாங்க. அப்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? இங்க சலாம் சொல்லி சலவாத்தும் சொல்லுங்கன்னு சொன்னா நபி மீது இல்ல, நபியை பற்றி சலாம் சொல்லுங்கள். நபியை பற்றி இன்னைக்கு என்ன செய்ய நிறைய கதைகள் இருக்கா இல்லையா? நபியை பற்றி நிறைய கதைகள் இருக்கு.
நபிக்குடைய இத்தனை மனைவி இந்த வயசுல என அவங்களுடைய மனைவியுடைய பேரு, நிறைய கதைகள் இருக்கு. இதெல்லாமே என்ன செய்ய நபி மீது அவங்க இருக்கு. சபையில செய்யுது நபி இப்படியா உங்க நபி இப்படியாப்பான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு தவறா நினைச்சாங்க. பல கற்பனை இவங்களையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் சொல்ற உங்க நபியை பத்தி நீங்க நல்ல விதமா சொல்லுங்க, அப்படித்தானே? சலாம் சொல்ல அர்த்தம் நபிட்ட இல்ல, நபியை பத்தி மற்றவங்க நல்ல விதமா சொல்லுங்க, அப்படிதான் அர்த்தம். அப்ப இந்த நபி மீது அல்லாஹ் அருள் புரிஞ்சிருக்கின்றான் அப்படின்னு சொல்றான். அவன் அருள் புரிஞ்சுட்டான். வானவர்களும் அருளை தெரிகின்றனர். நம்பி கொண்டவரை நீங்க அவர் மீது நம்பி கொண்டவரா இருந்தீங்கன்னு சொன்னா அவர் மீது நற்சொல்லி சொல்லுங்கள், அவரை பற்றி நல்ல விதமா சொல்லுங்க. அப்ப நபி மீது நல்ல விதமா சொல்லியிருக்கோமா? மற்ற மனிதர்களுக்கு நபி மீது எப்படி தெரியுது? ஒரு மதத்துடையவராகவும், ஒரு மொழிக்குடையவராகவும், ஒரு இனத்துக்குடையவராகவும். அதுக்கப்புறம் நிறைய அவரை பற்றி நிறைய கதைகள் இருக்கு. இவன் அப்படி சொல்ல அவர் ஒரு தூதர், அவர் நபி. எதுக்கு வந்தாரு? ஓரிரை கொள்கை சொல்ல வந்தாரு. அல்லாஹ்வை தவிர படைத்த ஒரு இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனுக்கு இணை வைக்க கூடாது, இருந்தாலுமே நம்பிக்கொள்ளுங்கள் சொல்லதான் வந்தாங்க. எல்லா தூதரும் அவன் சொல்லதான் வந்தாங்க. எல்லா நபியும் அதை சொல்லதான் வந்தாங்க. சரியா? 466 இந்த 3ல 33 56 466 சேர்த்து படிக்கும். இன்னும் உமக்கு அருளியதை குறித்து அல்லாஹ்வே சாட்சி சொல்கிறான். நம்ம என்ன படிச்சோம்? அல்லாஹ் அருள் புரிந்தான் நபிக்கு. 466 இன்னும் உமக்கு அருளியதை குறித்து அல்லாஹ்வே சாட்சி சொல்கிறான். அதை தன் பேர் அருளை கொண்டும் அவன் இறங்கி வைத்திருக்கின்றான். வானவர்களும் சாட்சி சொல்கிறார்கள், மேலும் சாட்சி கூறுவரும் அல்லாஹ் போதுமானது. இந்த வசனத்துக்கு தான் 33 66 இந்த 466 33 56 இது ரெண்டும் சேர்த்து வச்சுப்பாரு. என்ன சொல்றாங்க? இன்னும் உமக்கு அல்லாஹ் அருளினை குறித்து அல்லாஹ்வே சாட்சி சொல்கிறான். அதை தன் பேர் அருளை கொண்டு ஞானத்தை கொண்டு அவன் இறக்கி வைத்திருக்கின்றான். வானவர்களும் சாட்சி சொல்கிறார்கள், மேலும் சாட்சி கூறுவதற்கு அல்லாஹ் போதுமானவன். இப்ப மறுபடியும் 33 56 வாங்க. இந்த நபி மீது அல்லாஹ் அருள் புரிஞ்சிருக்கின்றான் சொல்லிட்டாங்களா? வானவர்களும் அருளை தேடுகின்றனர். நம்பிக்கொண்டவர்களே மூமின்களே, நீங்களும் அவர் மீது அந்த நபியின் மீது சலாம் சொல்லி, அப்படியே அவரை பற்றி நல்ல விதமாக சொல்லி அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று கூறுங்கள். மற்றவங்க கேட்கும் போது அப்படியா நல்ல எண்ணம், அப்படியே நபி மீது நல்லெண்ணம் உண்டாகுமா சொல்லுங்க. இப்ப நம்மளை பத்தி யாராச்சும் நம்ம கிட்ட ஒரு சலாம் சொல்லிட்டாங்க, நம்மளை பத்தி வெளியே போய் தப்பா பேச எப்படி இருக்கும்? நம்ம முன்னாடி சலாம் சொல்லிட்டாங்க, ஆனா நம்மளை பத்தி புறம் பேசிட்டு இருக்காங்க, எப்படி இருக்கும்? அது சலாம் ஆகாதுல்ல. அப்ப நபியை பத்தி சொல்லப்படாத விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், காதல கேட்டதெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது நபியுடைய மறைவுக்கு பின்னாடி 200 வருடத்துக்கு அப்புறமேல் தான் நபியுடைய சரித்திரம் எழுதப்படுது. நபியுடைய சரித்திரம் எழுதப்படுதான் சொல்லப்படுது இல்லையா? அப்ப நபியையும் பார்த்ததில்லை, நபியுடைய தோழரையும் அவங்க பார்த்ததில்லை. ஆனா வசனமெல்லாம் என்ன சொல்றாங்க? ஹதீஸுடைய கதையெல்லாம் சொல்றாங்க, நபி தோழர் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க. நபியும் நபியுடைய தோழரையும் யாரும் பார்த்ததே கிடையாது, அப்படிதானே? அப்ப இது எத்தனை வருஷத்துக்கு அப்படி எழுதுறாங்க? அப்ப நான் சிந்திக்கணும். இந்த குர்ஆன் சிந்தனைக்குரியது. நீங்க சிந்திக்கும் போது விளங்கும், புரியும். இந்த குர்ஆன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்குங்கிறா. நபி பத்தியான ஞானம் எதுல இருக்குன்னா குர்ஆன்ல தான். அப்ப இந்த குர்ஆனை கொண்டுதான் முஹம்மது நபி அறிய முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நபி சலாம் சொல்ற பேர்ல, இன்னைக்கு புகழ்ற பேர்ல நபியை அல்லாஹ்வுக்கு மேல புகழ்றோம், அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க இல்லையா? நிறைய சடங்குகள் செய்யறாங்க. நிறைய எப்படி சொல்றது, பாட்டு பாடுறது, மேளம் போடுறது, தாளம் போடுறது, எப்படி மற்ற மதங்கள்ல என்ன சடங்குல இருக்கும் அதை விட அதிகமா இருக்கும். ஏன்னா நபி உயிரோட மேலானவர் அப்படின்னு சொல்றதுக்காக. அப்ப தவறான புரிதல் இந்த இமாம்கள் எப்படி புரிய வைக்கணும் இல்லையா? ஆரம்பத்துல புரிய வச்சிருக்கலாம் இல்லையா? குர்ஆனை இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுனா இன்னைக்கு இந்த அநாகரியம்லாம் இருக்காது. இந்த சிவனியோட வாழ்ந்திருப்பாங்க, இணை வச்சிருக்க மாட்டாங்க. சரி, ஒவ்வொரு நபியையும் அல்லாஹ் நபி சலாம் சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ் சலாம் சொல்றான் 37ல 79 80 அகிலத்தாலிருந்து நூஹின் மீது சமாதானம் உண்டாவதாக, சலாம் உண்டாவதாக. அகிலத்தார் நூஹ் நபி அல்லாஹ் சலாம் சொல்றான். அது கீழே சொல்றான், இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நிச்சயமா நான் கூலி கொடுப்போம். அப்படி ஒவ்வொரு நபியும் சொல்லும் போதெல்லாம் அவர் மீது நம்பிக்கை கொண்டவர். அது அகிலத்தாரிருந்து நூஹின் மீது சமாதானம் உண்டாவதாக, இவ்வாறே நன்மை செய்வோருக்கு, அவர் மீது நம்பிக்கை கொண்டு நன்மை செய்வோருக்கு நிச்சயமா நாம் கூலி கொடுப்போம். 37ல 109 110 இப்ராஹிம் மீதும் சாந்தியும் சமா உண்டாவதாக. இப்ராஹிம் மீது சாந்தியும் சமா உண்டா. யார் சொல்றான்? அல்லாஹ் சொல்றான். இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுப்போம். யார் இப்ராஹிமை நம்பிக்கொண்டு நன்மை செய்யறாரோ கூலி கொடுப்போம். 37ல 120 121
மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் சாந்தமும் சமாதானம் உண்டாவதாக. இவ்வாறே நன்மை செய்வதற்கு நாம் கூலி கொடுப்போம். ஒவ்வொரு நபிமாருக்கும் யார் சொல்றா? அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புறான். அவர்கள் மீது, அவர் மீது நம்பிக்கொண்டவர் மீது சலாம் உண்டாவதாக. 37-130 இல்லியாசின் மீதும் சாந்தி சமாதானம் உண்டாவதாக. இவ்வாறே நன்மை செய்வதற்கு நிச்சயமா நாம் கூலி கொடுப்போம். அந்த 137 அத்தியாயத்துல நிறைய வசனங்கள்ல ஒவ்வொரு நபிமாருக்கும் சலாம் சொல்றான் அல்லாஹ். இன்னும் அவர் மீது நம்பிக்கொண்டு நற்செயல் புரியவருக்கும் சலாம் சொல்லலாம். அப்ப சலாம் சொல்ல தகுதியானது யாரு? அல்லாஹ் தானே. அல்லாஹ் சலாம் சொல்லு. வானவர் சலாம் சொல்றாங்க, நபிமார் சலாம் சொல்றாங்க. ஆனா நம்ம சலாம் சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி? நம்ம வந்து தூய்மையாளர்களா? நபிக்கு மேலே நம்ம இப்படி நபிக்கு நம்ம சலாம் சொல்றோம். அப்படியே உங்கள் மீது, உங்க குடும்பத்தார் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹ் அருள் புரிஞ்சுட்டான். அல்லாஹ் சொல்றான் அருள் புரிஞ்சுட்டேங்கிறான். இப்போ உயர்வான அந்தஸ்துல இருக்கிறாங்க, இதுக்கு மேல ஒரு அந்தஸ்து கிடையாது. அவங்க அடைச்சிட்டாங்க, நாம இன்னும் அடையல. நமக்கு கொஞ்சம் கூட நெருங்கவே இல்லை. நம்ம நபி சலாம் சொல்றதுக்கு நம்ம தகுதியானவர்களா? நம்ம நபியை பின்பற்றுறோமா? குர்ஆனை சிந்திச்சிருக்கிறோமா? உணர்ந்திருக்கிறோமா? நம்ம ஓதிருக்கோம், அப்படித்தானே? நம்ம இமாமுக்களையும் பின்பற்றிருக்கோம், தவிர நபியை பின்பற்றல. குர்ஆனை பின்பற்றோம், நம்ம நினைச்சிரோம் நபியை பின்பற்றுறோம். குர்ஆனை விட்டு நம்ம இமாமுகளை பின்பற்ற கதைகளை பின்பற்றிட்டோம். சரியா? 37-181 மேலும் தூதர்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. தூதர்கள் மீது சாந்தியும் சமாதானம். அப்ப யார் சொல்றா? அல்லாஹ் வானவர்களிருந்தும் தூதர்களிருந்தும் மனிதர்களிருந்தும் தூதரை தேர்ந்தெடுக்கிறான். இப்ப அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புறான். இந்த குர்ஆன் முழுக்க மனிதருக்காக நற்செய்தி. நபி சொன்ன சலாம், நபி சொன்ன சலாம். ஒவ்வொரு நபியும் சலாம் சொல்றாங்க. யாருக்கு? நம்பிக்கொண்டவர்கள். யார் நம்பிக்கொண்ட நற்செயல் புரிகிறார்களோ அவருக்கு அல்லாஹ்விடத்துல இருந்து நற்செய்தி சொல்லப்படுது. அப்படித்தானே? அப்ப நபி சொல்றாங்க, நான் இப்ராஹிம் பின்பற்றேன், நீங்களும் இப்ராஹிம் பின்பற்றுங்க. அல்லாஹ் நேர்வழி காமிச்சுட்டான். அப்படித்தானே? அப்ப முகமது யாரு? தூதர் அன்றி வேறு இல்லை, அவர் இறுதியாக இருக்கிறார். அவரை பின்பற்றியவரும் இந்த குர்ஆனை பின்பற்றும். சரியா? 4-113 உம்மீது அல்லாவின் அருளும் அவருடைய கருணையும் இல்லாதிருந்தால், உம்மீது அல்லாவின் அருளும் அவருடைய கருணையும் இல்லாதிருந்தால் அவர்கள் ஒரு கூட்டத்தார் உண்மை வழிகேட்டில் ஆகிவிடு மீண்டிருப்பார்கள். அல்லாவுடைய கருணையும் அவருடைய பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா அவர்களில் எப்ப நபி இருக்கும்போதே அல்லாஹ் சொல்றான். அப்ப உன் மீது அல்லாவின் அவனுடைய அருளும் அவருடைய கருணையும் இல்லாதிருந்தால் அவர்கள் ஒரு கூட்டத்தார் உண்மை வழிகேட்டில் ஆகிவிடு முயன்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்களே அன்றி வழிகேற்றுக் கொள்ள முடியாது. இன்னும் அவர்களால் உமக்கு எவ்விதத்திலும் தீங்கு செய்தவும் முடியாது. அல்லாஹ் உன் மீது வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கில்லான். நீர் அறியாத விட்டெல்லாம் அவன் உமக்கு கற்றுக் கொடுத்தான். நீர் அறியாத விட்டெல்லாம் அவன் உமக்கு கற்றுக் கொடுத்தான். உன் மீது அல்லாவின் அருள்படி மகத்தானவே இருக்குங்க. அப்ப சொல்றான், அல்லாஹ் அருள் புரிஞ்சிருக்காங்கிறத இவ்வளவு விஷயம் சொல்றான். உங்களுக்கு வேதத்தை கொடுத்துருக்கேன், அந்த வேதத்துக்கு மேல உங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கிறேன், கருணை புரிஞ்சிருக்கிறேன், மக்களுக்கு நற்செய்தி கூறுவதற்காக. அப்ப நபி உங்களுக்கு முன்மாதிரிங்க. ஒவ்வொரு நபி உங்களுக்கு முன்மாதிரி. அப்படித்தானே? அப்ப முகமதை பின்பற்ற என்ன செய்யறோம்? முகமது கொண்டு வந்த இந்த வேதத்தை பின்பற்றோம், குர்ஆனை பின்பற்றோம். முகமது நபி ஒரு இனத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ கிடையாது. அவர் ஒவ்வொரு கிடையாது, அகிலத்தாருக்கு அனைவருக்கும், எல்லா மனிதருக்கும். ஆனா என்ன புரிஞ்சு வச்சுட்டாங்க? முகமது நபி இஸ்லாமிற்கு மட்டும்தான், அவர் இஸ்லாமிற்கான தூதர் இல்லையா? அவர் அரபியில இருந்து வந்தவர், அவர் அரபி மொழி மாதிரி பேசுவார். அதுதானே? ஆனா அல்லாஹ் சொல்றான் அகிலத்தாருக்குங்கிற எல்லா மனிதர்களுக்கும். ஏன்னா ஒரே இறைவன் தான், அது சொல்லதான் தூதர் வந்தாங்க. அப்ப வேதம் என்ன சொல்லுது? ஒரு இறைவன். அப்போ ஒரு இறைவன் சொல்றதுக்கு தான் தூதரும் நபிமாரில் வராங்க. வேதம் அதுதான் போதிக்குது. அதை விட்டுட்டு நம்ம நினைச்சிடும் பல பிரிவுகளா பிரிஞ்சு ஒரு மதமாகி பல இறைவனை ஏற்படுத்தியாச்சு. இப்ப வந்த நோக்கம் என்ன? நபிமாரில் வந்த நோக்கம் என்னன்னு சொன்னா மனிதர்கள வேற்றுமையில நீக்கிறதுக்காக தான். 213 நபிமாருடைய நோக்கம் என்னன்னு பாருங்க. மனிதர்கள் ஒரே சமூகத்தான இருந்தனர். அல்லாஹ் நற்செய்தி கூறுவோராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராகவே நபிமாரிலே அனுப்பி வைத்தார். நபிமார் வந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் ஒரே சமூகத்தான இருந்தனர். அல்லாஹ் நற்செய்தி கூறுவோராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராகவே நபிமாரிலே அனுப்பி வைத்தார். அத்துடன் மனிதனிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக. மனிதர் என்ன கருத்து வேறுபாடு? இறைவனை பத்தி தானே, கடவுளை பத்தி கருத்து வேறுபாடு. கடவுளா யாரு? எங்க கடவுளா உங்க கடவுளா? கடவுள் எந்த மதம்? இல்லையா? மதத்துக்கு ஒரு கடவுள் உண்டு, கடவுளுக்கு மதம் கிடையாது. கடவுள்லாம் மதமே கிடையாது. ஆனா மதத்தை கடவுள் வச்சுதான் மதத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க, அதுல பிரிவினை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான் மனிதர் ஒரே சமூகத்தை படைக்கப்பட்டார்கள் இல்லையா?
அல்லாஹ் நற்செய்தி கூறுவராகவும் அச்சமுடைய எச்சரிக்கை செய்வராகவே நபிமாரை அனுப்பி வைத்தார். அத்துடன் மனிதரிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுடன் உண்மை கொண்ட வேதத்தை இறக்கி வைத்தார். இந்த வேதம் என்ன? கருத்து வேறுபாட்டை இறைவன் ஒருவன் தான். ஆனா அந்த வேதத்தை பல பிரிவா பிரிஞ்சுட்டாங்கல்ல. இந்த வேதத்தை வச்சுக்கிட்டு, இந்த குர்ஆனை வச்சுக்கிட்டு பல பிரிவுகளா இருக்கிறாங்களே இல்லையா? இது எந்த அடிப்படையில்? நாங்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டோம், நாங்க முகமது ஏற்றுக்கொண்டோம், நாங்க குர்ஆனை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பல கூட்டமா பல பிரிவுல இருந்துட்டு இருக்கோமா இல்லையா? காரணம் குர்ஆனை புரியல, விளங்கல, சிந்திக்கூடாம ஆக்கிட்டான் இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்றான், உண்மையுடன் வேதத்தை இறக்கி வைத்தான். எனினும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னர் தம்முடைய உள்ள போராட்டம் காரணமா மாறுபட்டார். போராம தான் இங்க போட்டியும் போராட்டம். ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டாச்சு, ஒரு வேதத்தை ஏற்றுக்கொண்டாச்சு, ஒரு நபி ஏற்றுக்கொண்டாச்சு. ஆனா பல பிரிவினர் இருக்க காரணம் என்ன? வேதத்தை சிந்திக்க விடல. ஓதுங்க சொல்லிவிட்டாங்க. ஓதுனா நன்மை, கேட்டா நன்மை சொன்னதால நம்ம முட்டலாக்குறதுனால நம்மளும் அவங்க கேட்டு பல பிரிவில் ஆகிப்போச்சு. இப்ப எத்தனை பிரிவு இருக்கு? இஸ்லாத்துல எத்தனை பிரிவு இருக்கு? ஏன் பிரிஞ்சாங்க? அப்ப அல்லாஹ் சொல்றான், தம்முடைய உள்ள போராமையின் காரணமா மாறுபட்டார்கள். ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்து விட்ட உண்மையின் பக்கம் செல்லுமாறு, உண்மையின் பக்கம் திரும்புமாறு தன் மீது நம்பிக்கொண்டவருக்கு தன் அருளிலா நேர்வழி காட்டினான். இவ்வாறே அல்லாஹ் தான் நாடியவருக்கு நேர்வழி செலுத்துகிறான். இந்த வேதம் என்ன சொல்லுது? திரும்பி வாங்க, எல்லாம் இதுக்குள்ள வாங்க, சிந்தனைக்குள்ள வாங்க. உங்களுக்கு ஒரே இறைவன் தான் அல்லாஹ். அல்லாஹ்னா தான் இலாஹுனா கடவுள், அல்லாஹ்னா ஒருவனை தவிர கடவுள் இல்லை. அப்போ ஒரு இறைவன் மீது நம்பிக்கொண்டவர்களாக, இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டவர்களாக, வேதனை மீது நம்பிக்கொண்டவர்களாக, நபிமார் மீது நம்பிக்கொண்டவர்களாக ஒட்டுமையின கயிற்றை பட்டி பிடித்துக் கொள்ளுங்கள். இதுதான். நீங்க பல பிரிவுல பிரிஞ்சுட்டீங்க. என்ன அடிப்படையில? கடவுள் அடிப்படை. கடவுளை தேர்தல் பேர்ல ஒவ்வொருத்தரும் கடவுளை வச்சுக்கிட்டு பல பிரிவினை பிரிச்சுட்டீங்க. சடக்கடிப்பிலே பிரிச்சுட்டீங்க இல்லையா? இப்ப இறைவன் சொன்னா, உங்களுக்கு தூதர் அமைச்சிருக்கேன், அந்த தூதர் மூலியமா நீங்க ஒன்றுபடுங்க. எப்படி ஒன்றுபடணும்? கருத்து வேறுபாடு நீக்கிங்க, பெருமை நீக்கிங்க, பணிவுடன் உள்ளச்சமுறையில ஆயிருங்க. இப்ப ஒற்றுமையினும் கயிற்றை பட்டி பிடித்து, ஒற்றுமையினும் கயிற்றை பட்டி பிடித்து. எது? இந்த வேதத்தின் அடிப்படையில். அப்படித்தானே? அப்ப குர்ஆன் எது கொடுக்கப்பட்டுச்சு? இப்ப இறைவன் அறியறதுக்காக. அப்ப இந்த குர்ஆனை கொடுத்தா இறைவன் யாரு, அல்லாஹ்னா யாரு, படைச்சவனா யாருன்னு அறியணும். அப்ப இந்த வேதத்தை என்ன சொல்றா? இறைவன் தன்னை பத்தி அறிவிச்சிருக்கான், தன் படைப்பு நோக்கத்தை பத்தி அறிவிச்சிருக்கான், தன் ஞானத்தை பத்தி அறிவிச்சிருக்கான், நபிமார்களை பத்தி அறிவிச்சிருக்கான், நம்பிக்கொண்டவர்களை பத்தி அறிவிச்சிருக்கான், நிராகரிப்பை பத்தி அறிவிச்சிருக்கான், நயவஞ்சர்களை பத்தி அறிவிச்சிருக்கான், இணை வைப்பவர்களை பத்தி அறிவிச்சிருக்கான். இதுல நாம படிக்கும் போது நமக்கு தெரியும், அது சித்திக்கும் போது தெரியும், இல்ல நான் எங்க இருக்கேன், இணை வைப்புல இருக்கனா, நிராகரிப்புல இருக்கனா, நயவஞ்சத்துல இருக்கனா, இல்ல நம்பிக்கொண்டவர்களா இருக்கலாம். நம்ம இறைவனை அறிஞ்சிட்டோமா? நம்பிட்டோம், இறைவனை உணர்வு இல்லை, வெறும் நம்பிக்கை மட்டுமே இருக்கு. மூட நம்பிக்கையாவே எல்லா மதங்களுமே கடவுள்னா மூட நம்பிக்கையாவே மதத்துக்குள்ள இருக்கிறதுனால என்ன செய்றாங்க? அவங்களை சிந்திக்கூடாம ஆக்கிட்டாங்க. புரியுதா? அப்ப சிந்தனைன்றது என்னதோ மனிதனுக்கு மட்டும் தான் சிந்தனை. அந்த சிந்தனைக்குரியவன் மனிதன். இந்த குர்ஆன் சிந்தனைக்குரிய, சிந்திப்பது மட்டும் தான் வேதம் புரியுங்கிறான். பயபக்தியாளர்கள் தான் வேதம் புரியுங்கிறான். அப்ப குர்ஆன் எது கொடுக்கப்பட்டுச்சு? நேர்வழி அடைவதற்காக, அதாவது இறைவனை அடைவதற்காக. சரியா? அப்ப மதம் கடந்து சடங்களை கலைந்து ஒரு இறைவனை நம்பிக்கொள்றதுக்காக தான் ஒவ்வொரு தூதரும் வராங்க. ஆனா நினைச்சிடும் தூதரை வேற்றுமை பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் அந்த தூதரை வச்சுட்டு ஒரு மதம் ஆக்கியாச்சு. மூசா வந்தப்ப யூதர்கள் ஒரு மதமா இருந்தாங்க, ஏன்னா ஈசா வந்ததுக்கப்புறம் கிறிஸ்தவர் ஒரு மதம் ஆயிட்டாங்க, முகமது அதுக்கப்புறம் முஸ்லீம் ஒரு மதம் ஆயிட்டாங்க. அல்ல அப்படி சொல்ல, நீங்க மதம் கடந்துருக்கேங்கிறான், சடங்கை கலைச்சிருக்கேங்கிறான். ஒரே தொழிலிருந்து எல்லாரும் ஒரே தொழிலிருந்து படைக்கப்பட்டவர் தான். அப்படித்தானே? எல்லா மனிதர்களும் ஒரு தொழிலிருந்து படைக்கப்பட்டது. அதுல எந்த மாற்றம் இல்லை. அதெல்லாம் மாற்றம் கொண்டு முடியுமா? இல்லைங்க, எங்க மதம் வேற, உங்க மதம் வேற, எங்களுடைய படைப்பு வேற, உங்களுடைய படைப்பு சொல்ல முடியுமா? எந்த மதமா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், எல்லாம் குலம் கோத்திரமா இருந்தாலும், ஒரே இனமா இருந்தாலும் ஒரு தொழிலிருந்து படைக்கப்பட்டவர், ஒரே ஆன்மா கூட படைக்கப்பட்டவர். இது அற்ப தொழிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், அதே நேரத்தில் ஒரே ஆன்மா, உயர்வான ஆன்மா கூட படைக்கப்பட்டவர். இறைவன் சொல்லவும் சொல்றான், பெருமை கொள்ளாதீங்கப்பா, எல்லாம் அற்ப தொழிலிருந்து படைக்கப்பட்டவர் தான். நான் உயர்வானவன், நீ தாழ்ந்தவன் சொல்லாதீங்க, ஒரே அற்ப தொழிலிருந்து படைக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டு, உயர்வான ஆன்மா கூட படைக்கப்பட்டது, நன்மை தீமை பிரித்து அளிக்கப்பட்டது. அந்த ஆன்மாவை கொண்டவர்கள் தான் நிச்சயம் அல்ல சொல்றான், அவர் தான் நம்பிக்கொண்டவர்கள், மனசாட்சி உடையவர் நம்பிக்கொண்டவர்கள், அதன்படி வாழக்கூடியவர் நம்பிக்கொண்டவர்கள். மூமின்களை யாரு? நம்பிக்கொண்டவர். வெறும் பேரளவில் இல்லை, வாழணும். பேரளவில் நான் ஒரு அரபியில பேர் வச்சுட்டேன், நான் ஒரு முஸ்லீம் ஆகிட்டேன், நான் தாடி வச்சுட்டேன், தொப்பி போட்டேன். ஒருவாள் எங்கேயுமே முகமது நபி தாடி வச்சதாகவோ தொப்பி போட்டதாகவோ அவருக்கு உருவமே கிடையாது. உணர்வு கூட சொல்றான், நற்குணம் உடையதாருன்னு சொல்றான். அந்த குணத்தை பார்க்கல. ஆனா சொல்றோம், முகமது நபி தாடி வச்சிருந்தாங்க, தொப்பி போட்டதாங்க, இப்படிதான் அவங்களுக்கு உருவம் கொடுத்தாச்சு. அவனுக்கு குணம் என்ன? ஒவ்வொரு நபிக்கோட குணம் சொல்றான்ல, நற்குணங்களா இருந்தார். இப்ராஹிம் இடையப்புற உருவா இருக்கவில்லை, முற்றிலும் அல்லாஹ் நோக்கியவராக இருந்தார். அவர் பெருமை உருவா இருக்கவில்லை,
இப்படி குணங்களை தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம குணத்தை பார்க்கறதே இல்லை, வெறும் உருவத்தை பார்க்குறோம், உருவ வழிபாடு பண்றோம். ஆனா உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்றோம், இப்படிதானே? உணர்வு அல்ல சொல்றான், தக்குவா பயபக்தி அல்லாவின் அடையாளம் உள்ளதாகும். தக்குவா என்ன? பயபக்தி அல்லாவின் அடையாளம் உள்ளதான், அதை தான் நான் பார்க்குறேங்கிறான். உங்களோட உருவத்தை நான் பார்க்கல. நீங்க தாடி வச்சிருக்கீங்களா, தாடி வைக்கலையா, நீ கருப்பா இருக்கீங்களா, நீ வெள்ளையா இருக்கீங்களா, நெட்டையா இருக்கீங்களா, குட்டியா இருக்கீங்களா, நீங்க பொட்டு வச்சிருக்கீங்களா, தொப்பி போட்டிருக்கீங்களா, எதையுமே நான் பார்க்கலங்கிறான். அவன் உள்ளத்தை மட்டும் பார்க்குறேங்க. இப்படி பயபக்தி, பயபக்தியை கொண்டு யார் நற்செயல் செய்கிறார்களோ, நமக்கு தெரியல, பயம் வருது இல்லை? ஒரு பொய் சொல்லும் போது, ஒரு தப்பான பார்வை பார்க்கும்போது, தப்பாக கேட்கும் போது, தப்பு செய்யும் பயம் வருதா இல்லையா? அந்த பயம் வரும்போது யார் அந்த பயத்தின் மீது நம்பிக்கொண்டு அதை விட்டு விலகிறாங்களோ அவர் பயபக்தியாளர். அப்ப நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அந்த மனசு அறிவிக்குதா இல்லையா? வீட்டுல இருந்து சரி, குடும்பத்தையும் சமுதாயத்தையும் சரி, நம்ம ஒரு தவறு செய்யும் போல அந்த மனசு அறிவிக்குதா இல்லையா? அதாவது அல்ல சொல்ற ஆன்மாவின் மீதும் மனசாட்சியின் மீதும், ஆன்மான மனசாட்சி. இந்த குர்ஆன்ல எவ்வளவு அரபி வார்த்தை இருக்கோ அதை நம்ம மனுஷன் அப்படியே தமிழ்ல சரியா சரி பண்ணிக்கும். எப்படி அல்லாஹ்னா எப்படி படைத்தவன் ஒரு இறைவன், நபினா தீர்க்கதரிசி, சரியா? இப்போ குர்ஆன்னா வேதம், அந்த மாதிரி நம்ம வானவர்கள்னா மலக்குகள்லாம் வானவர்கள், இப்படி நம்ம சரி பார்த்து போதும். ஏன்னா அது புரியாமே இருந்து போச்சு. அப்ப நம்ம ஒரு முஸ்லீமுக்காக நினைச்சிட்டே இருக்கும், ஒரு மதத்துக்காக நினைச்சிட்டே இருக்கும். அப்படி இல்லை, இது மனிதர்களுக்கானது. அப்ப இந்த ஆன்மான மனசாட்சி, அப்ப மனசாட்சி மீதும் யார் நம்பிக்கொண்டு நல்ல செய்கிறார்களோ ஆன்மா மீதும் அது செவ்வாய்க்கு சத்தியமாக அப்பால் அதுக்கு நன்மை தீமை பிரித்தறிவித்தார். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ வெற்றி அடைந்து விட்டார். யார் அதை அந்த மனசாட்சி பேணுகிறாரோ பின்பற்றார்களோ, ஒவ்வொருத்தர் மனசாட்சி தானே, இதுக்கு மதம் தேவையில்லை, அப்படித்தானே, இதுக்கு மொழி தேவையில்லை, அது உணர்வு, உள்ளட்சம். அப்ப யார் மனசாட்சி பின்பற்றாரோ அவர் நேர்வழி அடைந்து விட்டான்னு சொல்லலாம், வெற்றி அடைந்து விட்டான்னு சொல்லலாம். யார் அதை புறக்கணிக்கிறாரோ தோல்வி அடைந்து விட்டார். அப்ப இந்த குர்ஆன் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? குர்ஆன் என்ன? இறைவேதம். யார் மூலியமா? முஹம்மது நபி மூலியமா. அப்ப முஹம்மது நபியை சொல்ற இந்த குர்ஆனை சொல்லும் போது இதுவே என்னுடைய நேரான வழியாகும், ஆக இதனையே பின்பற்றுங்கள். 6:153 இதுவே என்னுடைய நேரான வழி, எது? இந்த குர்ஆன். இதுவே என்னுடைய நேரான வழியாகும், ஆகவே இதனையே பின்பற்றுங்கள், இந்த குர்ஆனையே பின்பற்றுங்கள், இதர வழியை நீங்க பின்பற்ற வேண்டாம், இதை தவிர வேற எதையும் பின்பற்ற வேண்டாம். அவை உங்களை அவனுடைய வழியை விட்டும், அதாவது இறைவனுடைய வழியை விட்டும் பிரித்து விடும். நீங்கள் பயபக்தராக இருப்பதற்காக அல்லாஹ் இவ்வாறு உங்களுக்கு போதிக்கின்றார். இப்ப இந்த குர்ஆனை பற்றி பிடிச்சிட்டா பிரிச்சிட மாட்டோம்ல. ஆனா குர்ஆனை விட்டாச்சு, கதைகளை பிடிச்சாச்சு, ஒவ்வொருத்தரும் அவர் வழியை பின்பற்றி பல பிரிவுகள் ஆகி போச்சு. ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டவ தான், முஹம்மது நபி ஏற்றுக்கொண்டவங்க தான், குர்ஆனை ஏற்றுக்கொண்டவங்க தான். ஆனா என்ன செய்யுது? நீங்க பல பிரிவுல காரணம் என்ன? பெருமையும் போறாங்க, நீயா நானா, சரியா? அப்ப இதுதான் என்னுடைய நேரான வழி நபி சொல்லிட்டாங்க. அப்ப நபியோட வாழ்க்கை குர்ஆனா இருந்துச்சு, எல்லாம் தெரியும். நபியோட வாழ்க்கை எதுவாக இருந்துச்சு? குர்ஆனா இருந்துச்சு. அப்ப நபி எதை பின்பற்றாங்களோ அதான் நம்மளுக்கு பின்பற்றணும். நபி எதை பின்பற்றாங்களோ அதான் நம்ம பின்பற்றணும், இல்லையா? அப்ப நபி அல்லாஹ் சொன்னதாக நபி சொன்னது குர்ஆன் மட்டும்தான். நபி சொன்னதா நிறைய கதைகள் வச்சிருப்பாங்க, அது வேணாம் நமக்கு, அது நமக்கு தெரியாது. ஏன்னா 7 லட்சம் ஹதீஸ் இருக்கு, அதெல்லாம் படிக்க தான் முடிய காலம் பத்தாது, அப்படிதானே? 7 லட்சம் ஹதீஸ் இருக்கு, அதுல 7,600 ஹதீஸ் தான் சகியானது, அதாவது உண்மையானது, மற்றதெல்லாம் பலகீனமானதுன்னு சொல்றாங்க. நமக்கு காலம் பத்தாது இல்ல, 7 லட்சம் ஹதீஸ் என்னைக்கு படிச்சுட்டு என்னைக்கு புரிஞ்சுக்குது? குர்ஆன் கையில இருக்குது, ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறோம், ஏன் உணர மாட்டேங்கிறோம்? இப்போ நம்ம யாரை பின்பற்றணும்? நபியை பின்பற்றணும், குர்ஆனை பின்பற்றணும். இந்த குர்ஆன் தான் நமக்கு நேர்வழி காட்டிக்கிறான், பயபக்தியாளருக்கு நேர்வழி காட்டிக்கிறான், சரியா? 6:155 6:155 இன்னும் இதுவே வேதமாகும், இதுவே வேதமாகும், இதனை நாமே இறக்கி வைத்தோம், இதனை நாமே இறக்கி வைத்தோம், மிக்க பாக்கியம் வாய்ந்தது, ஆகவே இதனையே பின்பற்றுங்கள். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான், இறைவன் சொல்றான். இதுவே வேதமாகும், இந்த குர்ஆன் வேதமாகும், இதை நாமே இறக்கி வைத்துள்ளோம், மிக்க பாக்கியம் வாய்ந்தது, ஆகவே இதனையே பின்பற்றுங்கள், இன்னும் அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் கருணை புரியப்படுவீர்கள். இந்த குர்ஆனை பின்பற்றுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள், கருணை புரியும். இது நினைவூட்டு நல்ல உபதேசம் தான். குர்ஆன் வந்து நினைவூட்டு நல்ல உபதேசம், எச்சரிக்கையும் கூட. நம்ம குர்ஆனை படிக்கும் போது நான் எங்க இருக்கிறதில்ல, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சிந்திக்கணும். குர்ஆன் வந்து பொதுவானது, ஞானம் தனித்தனியாது, வேதம் பொதுவானது, ஞானம் தனித்தனியாது. ஒவ்வொருத்தரும் ஞானம் பெறணும், அருளை பெறணும். ஞானம் பெறாம அருள் கிடைக்காது, அருளை பெறாம ஞானம் கிடைக்காது. அப்ப ஞானமும் அருளும் பெறாம இறந்து போயிடக்கூடாது. மூமின்களே முஸ்லீம் அல்லாத மரணித்து விடாதுன்னு சொல்றான். ஒவ்வொருத்தரையும் எல்லாம் சொல்றான், நீங்க நம்பி கொண்டுட்டீங்கன்னு சொன்னா இறைவன்ட்ட இருந்து ஞானமும் அருளை பெறாம இறந்து போயிடாதீங்க, நஷ்ட வேலை ஆயிருக்கீங்க, சரியா? 6:159 நிச்சயமா எவர்கள் தங்களுடைய நேர்வழியிலிருந்து பிரிந்து, அதாவது தங்களுடைய மார்க்கத்திலிருந்து பிரிந்து பல பிரிவுகளாக ஆகிவிட்டார்களோ, அல்ல நபின்னு சொல்றான், நிச்சயமா எவர்கள் தங்களுடைய மார்க்கத்திலிருந்து பிரிந்து, அதாவது நேர்வழியிலிருந்து பிரிந்து பல பிரிவுகளாக ஆகிவிட்டார்களோ அவரோட உங்களுக்கு எவ்வித சம்பந்தம் இல்லைங்க, நபிக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. நபிட்ட சொல்றான், யாரெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்களோ, பல கூட்டங்கள் ஆகிட்டாங்களோ,
அவர்களுக்கும் உமக்கு சம்பந்தம் கிடையாது. சரியா? அவருடைய விஷயம் எல்லாம் அல்லாவிடம் உள்ளது. அவர் செய்து கொண்ட பற்றி பின்னர் அவனே அவர்களுக்கு அறிவிப்பான். அப்ப யார் ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டு நபி ஏற்றுக்கொண்டு வேதத்தை ஏற்றுக்கொண்டு பல பிரிவுகளா இருக்கிறாங்களோ அவர்களும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றான்ல. இப்ப நபி என்ன சொல்லுவாங்க இறுதி காலத்துல 25ல் 30 என்னுடைய இறைவனே, யாரு? முகமது நபி சொல்லுவாங்க. ஒவ்வொரு நபி சொல்லுவாங்க, இதுல முகமது நபி சொல்றாங்க, என்னுடைய இறைவனே, நிச்சயமா என் சமூகத்தார் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள் என்று தூதர் கூறுவார். இதோடைய நம்ம கண்டினியூ அடுத்த வகுப்புல பார்ப்போம். இந்த வசனத்துடைய தொடர்பு நிறைய குர்ஆன்ல வசனங்கள் இருக்கு. எதுக்காக? அப்ப என்னுடைய இறைவனே, என்னுடைய சமூகத்தார் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள். என்னுடைய உம்மத்து, என்னுடைய கவுமு, அரபில கவுமுன்னு சொல்லுவாங்க, உம்மத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப என்னோட சமூகத்தார் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னைக்காவது படிச்சிருக்கோமா? அந்த வசனம் யாராவது சொல்லியிருக்காங்களா? சிரிச்சிருக்கோமா? அவ யார சொல்றாங்க? என்னுடைய உம்மத்துனா யாரு? என்ன சொல்லி வச்சிருக்காங்க? முகமது உம்மத்து மட்டும் தான் சொர்க்கம் போவாங்க. முகமது உம்மத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி இருக்கான். அவங்க தான் சிபாரிசு செய்வாங்க. நிறைய கதைகளை விட்டுருக்காங்க. அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கொண்டவராயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவராயினும் சாபின்களாயினும் யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்யலாம் அவருக்கு அல்லாஹ் விடத்தில் நற்புலி உண்டு, அவர் துக்கப்படாம காணும். அங்கே சொன்னாங்க, நம்பிக்கொண்டவர்களாயினும் முஸ்லீம்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் எல்லாத்தையும் தான் சொல்றாங்க. இதுல யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்யறாங்க? 2:62 நம்பிக்கொண்டவர்களாயினும், அதாவது மூமின்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபின்களாயினும் நீங்க யாராவது எடுத்துட்டு போங்க. ஆனா நிச்சயமா எவர் அல்லாஹ் மீது ஓரிரம் மீது நம்பிக்கொண்டு இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டு நன்மையான செயல் செய்கிறார்களோ அவர்களின் நற்பலன் நிச்சயமா அவருடைய இறைவனத்தில் இருக்கிறது. அவர்கள் யாதொரு பயமில்லை, துக்கப்பட மாட்டார். ஆனா என்ன சொல்றாங்க? யூதர் மட்டும் தான் சொர்க்கம் போவாங்க, கிறிஸ்தவர் மட்டும் தான் சொர்க்கம் போவாங்க, முஸ்லீம் மட்டும் தான் சொர்க்கம் சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? ஆனா இறைவன் அப்படி சொல்ல, நீங்க யூதரா இருந்தாலும் கிறிஸ்தவானாலும் மூமின்களா இருந்தாலும் யார் நம்பிக்கொண்டு இறைவனை நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவருக்கு அவருடைய இறைவனத்தில் நற்கூலி உண்டு. இங்க மதம் கிடையாதுல்ல, நல்ல செயல் மட்டும் தானே. அதனால முகமது நபிங்கிறது நம்ம இன்னும் முகமது நபி குர்ஆன் முகமது நபி பார்த்தோம். ஏன்னா குர்ஆன்ல முகமது நபி நல்லா சொல்றாங்கன்னு அடுத்த வகுப்புல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் குர்ஆனை படிங்க, சிந்திங்க. சரியா? சிந்தித்து உணர்ந்தா மட்டும்தான் குர்ஆன் புரியும். இதை கொண்டு தான் நம்ம நபி உணரணும். முகமது நபி பத்தி நிறைய கதைகள் சொல்லலாம், அதெல்லாம் விட்டுலாம். குர்ஆன்ல முகமது நபி பத்தி என்ன சொல்றாங்க? ஏன்னா குர்ஆன்ல நபியுடைய மனைவி பத்தி பேர் சொல்லல, வயசு சொல்லல, எந்த நபியுடைய மனைவி பேரும் சொல்லல, பெண்கள் பேரே சொல்லப்படல, மரியமுடைய பேரை தவிர. இப்ராஹிமுடைய மனைவின்னு சொல்றான், ஆதமுடைய மனைவின்னு சொல்றான், முகமதேவுடைய மனைவின்னு சொல்றான், லூத்துடைய மனைவின்னு சொல்றான், நூஹுடைய மனைவின்னு சொல்றான், இப்ராஹிமுடைய மனைவின்னு சொல்றான். ஏதாவது பேர் சொல்லியிருக்கானா? பேர் சொல்லல. அப்போ முகமது நபிக்கு இத்தனை பேர், அவங்களுடைய மனைவிக்கு எத்தனை பேர் கொண்டாந்துருக்கிறாங்க? சொல்லப்படாத விஷயம் என்னது கூடாது, இது கற்பனை யூகங்களே கொண்டு வந்ததுதான். இப்போ நமக்கு தேவையும் இல்லை இல்லையா? அவருடைய மனைவியுடைய பேர் நமக்கு தேவையும் இல்லை, அது சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, அவ்வளோதான். ஸோ அடுத்த வகுப்புல நம்ம இந்த முகமது நபியை பற்றி குர்ஆன் நிறைய பார்ப்போம். அல்லாஹ் எங்கள் இறைவனே, எங்களுக்கு இந்த வேகத்தை கொண்டும் நேர்வு காட்டி அல்லாவுக்கு எல்லா புகழும். எங்களும் எங்கள் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் எங்களுடைய வாழும் எங்களுடைய மரணமும் எங்களுடைய தொழிலையும் குர்பானையும் அல்லாஹ்வுக்கு ஆக்கி வைப்பாயாக. எல்லா புகழும் அல்லாஹ்.